மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையிலே இருந்து பதுளை பொது வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நான் பார்த்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், பெண்கள் அவர்களுடைய இந்த பாலியல் உறவுகள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் முடிந்தவுடன் அவர்களுக்கு அந்த யோனி பகுதியிலே வெஜைனாவிலே அரிப்பு அல்லது எரிச்சல் அல்லது அந்த வெஜைனா பகுதியில் இருந்து யோனி பகுதியில் இருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் வெஜைனல் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுவது ஏற்படுமாக இருந்தால் அதை எவ்வாறு நாங்கள் அதை புரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு மிக்க நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப்பின் ஊடாக வெளியூர் அன்பர்கள் 0097777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 077756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். யூடியூப்ல மறக்காமல் பார்ப்பவர்கள் உங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி என்று நான் நம்புகிறேன். எனவே பார்க்காதவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்தி போட்டு நான் சொல்லுகின்ற டாபிக்கு போகலாம் என்று இருக்கின்றேன். வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு தரம்தான் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஓன்லி ஒன் டைம் தான் எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும். எனவே இது ஒரு வழிப்பாதை, ஒன் வே டிராபிக். மீண்டும் போனால் மீண்டும் எங்களாலே வர முடியாது. வயது போன பிறகு மீண்டும் நாங்கள் புதிய இள வயதுக்கு எங்களை பெற முடியாது. எனவே இளமையான காலங்களிலேயே, வயது இருக்கின்ற காலங்களிலேயே நாங்கள் இந்த இனிமையான வாழ்க்கை பழகிக்கொள்ள வேண்டும். பல பேர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு தாங்கள் தன்னுடைய மனைவியுடன் ஒழுங்கான பாலியல் உறவை வைத்துக் கொள்ளவில்லை, என்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்ள கூட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி கூட பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படி அல்ல. எந்த ஒரு பிரச்சனையும் மேற்கொள்வதற்குரிய துணிவும் திடனும் நாங்கள் வழங்குகின்ற அனைவருக்கும் பொதுவான இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். எனவே இது ஒரு சின்ன பிரச்சனை, இதுக்கு நல்ல ஒழுங்கான தீர்வு எந்த நேரமும் உங்களுக்கு என் மூலமாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே வாழ்வை வாழ்வாக வாழ பழகுங்கள், வாழ்வை இனிமையாக வாழ பழகுங்கள், வாழ்வை சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையாகவும் வாழ பழகுங்கள். சீரியஸ்னஸ் என்ற ஒரு கதை, ஒரு எப்போதுமே டென்ஷனாக இருக்கின்ற கதையை விட்டு தள்ளுங்கள். எனவே இந்த பெண்களுக்கு வருகின்ற இந்த வெள்ளைப்படுகின்றதானது ஒரு 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 கிரே ஆகவோ அல்லது ஆஃப் ஒயிட் என்று சொல்லுவோம். அது வெள்ளையாகவும் இல்லை, அதே நேரத்தில் வேற நிறமும் இல்லை, கொஞ்சம் வெள்ளை குறைந்த ஒரு வெள்ளையாக ஆஃப் ஒயிட் என்று சொல்லுவோம், அல்லது ஒரு கருப்பு கலந்த கிரே என்று சொல்லுவோம், சாம்பல் நிறம் என்று சொல்லலாம். அப்படி இருக்குமாக இருந்தால் அது ஒரு கிருமி தொற்றினுடைய அடையாளமாக இருக்கின்றது. அது பாக்டீரியல் வெஜைனோசிஸ் எனப்படுகின்ற ஒரு நோயினுடைய அறிகுறியாக இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் ஆனது ஒரு கொஞ்சம் சிவப்பாக லைட் ரெட் அல்லது லைட் பிங்க் என்று சொல்லுவோம் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் ஸ்பாட்டிங் என்று சொல்லலாம், ஓவிலேஷன் பிளட் என்று சொல்லலாம், அல்லது ஏர்லி பிரெக்னன்சி என்று சொல்லலாம், அல்லது அதாவது பாலியல் உறவு செக்ஸ் பண்ண உடனே வருகின்ற அர்த்தமாக இருக்கலாம். எனவே அதைத்தான் சொல்லுவோம் ஸ்பாட்டிங் என்றால். சில நேரங்களிலே அந்த பெண்களின் உள்ளாடை பேண்டியிலே கொஞ்சம் ஒரு 2-3 துளி ரத்தம் வந்திருக்கும். அதே நேரத்திலே இந்த சூலகங்களிலே இருந்து முட்டை வெளியேறுகின்ற போது அதை நாங்கள் ஓவியுலேஷன் என்று சொல்லுவோம். அந்த நேரத்திலும் இப்படி கொஞ்சம் ரத்தம் வரலாம். அல்லது இந்த கர்ப்ப காலங்களிலே முதல் நிலைமைகளிலே முதல் 6, 7, 8 கிழமைகளுக்கு முதல் இப்படி ஒரு கொஞ்சம் 2-3 துளி ரத்தம் படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம். அதே நேரத்திலே உங்களுடைய கணவனுடனோ அல்லது உங்களுடைய ஆண் துணையுடனோ இருந்த பிற்பாடு கூட இப்படி ஒரு கொஞ்சம் ஒரு ரத்தம் வரலாம். அதை நாங்கள் பிரச்சனை இல்லாமல் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அதே நேரத்திலே சில நேரங்களிலே இந்த பீரியட்ஸுக்கு இடையிலே கூட ஒரு பிரைட் ரெட் அல்லது டார்க் பிரவுன் என்று சொல்லுவோம், அதாவது சரியான ஒரு சிவப்பு நிறமாக அல்லது கொஞ்சம் சாக்லேட் கலர் பிரவுன் கலராக இருக்குமாக இருந்தால்
அது இந்த பீரியட்ஸுக்கு இடையிலே மாதவிடாய்களுக்கு இடையிலே வருமாக இருந்தாலும் கொஞ்சம் நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எனவே நான் கடைசியிலே சில விடயங்களை சொல்லுவேன். இந்த விடயங்கள் உங்களுக்கு இறுக்கமாக இருந்தால் நீங்கள் வைத்தியரை நாட வேண்டும். அதே நேரத்திலே இந்த சாக்லேட் கலராக சரியான ஒரு பிரவுன் கலராக இருக்குமாக இருந்தால் சில நேரங்களிலே இந்த பீரியட்ஸ் நேரம், அதாவது மாதவிடாய் தீட்டு ஏற்படுகின்ற இந்த மென்சுரேஷன் ஏற்படுகின்ற காலத்திலே கொஞ்சம் பிந்திய இரத்தமாக கூட அது இருக்கலாம். எனவே நான் இப்போது பல விடயங்களை உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் எந்த நேரத்திலே ஒரு வைத்தியருடைய ஆலோசனையை பெற வேண்டும் என்று சொல்லி 5 டாபிக் தரப்போகிறேன். முதலாவதாக, உங்களுடைய இந்த வெள்ளைப்படுவது வெஜைனல் டிஸ்சார்ஜ் மனமாக இருந்தால், பேட் அல்லது ஸ்ட்ராங் ஸ்மெல், உடனடியாக நீங்கள் வைத்தியரை காண வேண்டும் மனம் இருந்தால். இரண்டாவதாக, இந்த வெள்ளைப்படுகிறது, இதன் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய வெஜைனா பகுதியில் யோனி பகுதியில் கடிக்கிறது அல்லது எரிகிறது அல்லது வலிக்கிறது. நோ. இச்சிங், பேர்னிங் ஆர் பெயின். 3, கடி இருக்கிறது, சொறி இருக்கிறது, அரிப்பு இருக்கிறது, எரிகிறது. மூன்றாவதாக வலி நோய் இருக்கிறது. 3 இருக்குமாக இருந்தால் கட்டாயமாக வைத்தியரை காண வேண்டும். மூன்றாவது பாயிண்ட் என்ன, இந்த வெள்ளைப்படுவதானது பச்சையாகவோ மஞ்சளாகவோ அல்லது நுரையாக இருக்குமாக இருந்தால், எல்லோ ஓ கிரீன் ஓ ஃப்ரத்தி என்று சொல்லுவோம். பச்சையாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம் அல்லது நுரையாக இருக்கலாம். உடனடியாகவே நீங்கள் வைத்தியரை காண வேண்டும். நான்காவதாக, ப்ளீடிங் பிட்வீன் பீரியட்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது மாதவிடாய் ஏற்படுவதற்கு இடையிலே உங்களுக்கு இந்த இரத்தப்போக்கு இருக்குமாக இருந்தால், அது முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கணவருடன் இருந்த பிற்பாடு நல்ல ஒரு ரத்தம், நீங்கள் டாய்லெட்டுக்கு போய் கழுவுகின்ற போது நல்ல ஒரு ரத்தம் வருமா. ஒரு துளி 2 துளி 3 துளி இருந்தால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நல்லா ரத்தம் வருமாக இருந்தால் ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், கணவருடன் இருந்த பிற்பாடு பாலியல் உறவை வைத்துக் கொண்ட பிற்பாடு இருக்குமாக இருந்தால் கட்டாயமாக அதை பற்றி நீங்கள் ஆழமாக சிந்திப்பது மிகவும் முக்கியம். அதே நேரத்திலே இந்த மாதவிடாய் நீக்கும், அதை நாங்கள் சொல்லுவோம் மெனோபோஸ் ஒன்று. சாதாரணமாக பெண்களுக்கு 45 இருந்து 50 வயசு செல்லுகின்ற போது இந்த மாதவிடாய், இந்த மென்சுரேஷன் பீரியட்ஸ் நீக்கும். நின்ற பிற்பாடு உங்களுக்கு இந்த வெஜைனாவுடைய யோனி பகுதியில் இருந்து வெள்ளைப்படுமாக இருந்தால் அது பயங்கரமான வருத்தங்கள் அல்லது புற்று நோய்க்குரிய அறிகுறியலாக இருக்கலாம். எனவே 5 பாயிண்ட் சொன்னேன். இது 5ஐயும் ஒவ்வொரு பெண்களும் 13-14 வயதில் இருந்து 80-85 வயசு பாட்டிமார் கூட கவனமாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 5 பாயிண்ட்லேயும் ஏதாவது ஒன்று இருந்தால் உடனடியாகவே நீங்கள் வைத்தியரை காண வேண்டும். காணுகின்ற போது அந்த வெஜைனல் டிஸ்சார்ஜினுடைய நிறம், அதனுடைய மனம், அடுத்ததா கடிக்கிறதா, சொரிகிறதா, வலிக்கிறதா, அடுத்ததாக நீங்கள் பிள்ளை பெற இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் அந்த வைத்தியரிடம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எனவே மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.